ஜிகே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்திருக்க நியூ பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஹெட்ஷாட் அடிக்க வராது. அதனால் ஏடபிள்யூஎம்ல எப்படி ஈஸியாகவும் டெசர்ட் ஈகிள் ஈஸியாக எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த வீடியோ பார்க்குறவங்கனாலும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, எப்படி ஹெட்ஷாட் அடிக்கணும்னு பார்ப்போம். நார்மலாக எப்படி அடிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவனை அடிக்கும்போது நெஞ்சில் மட்டும் அடிங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஹெட்ஷாட்லாம் வராத பிளேயர் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அந்த பார்த்துங்க, நெக்கில் அடிக்கணும் இல்லைன்னா நெஞ்சில் அடிக்கணும். இந்த 2 இடத்துல அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பயப்பிள்ளைக்கு செம்ம டேமேஜ் வரும். அதே மாதிரி திரும்பி அடிச்சு பாருங்கள். நீங்கள் அடிக்கும் போது உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அவன் நெஞ்சில் இருக்கணும் இல்லைன்னா அவன் கழுத்தில் இருக்கணும். 2 இடத்துல மட்டும் அடிங்க. ஹெட்ஷாட் அடிக்க தெரியாதவங்களுக்கு. கைஸ், நான் பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹை டேமேஜ் கிடைக்கும். அவன் இந்த மாதிரி ஒழிச்சிருக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட எந்த கிரைண்ட் இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. அவன் வேறு வழியே இல்லாமல் வெளியே வந்துடுவான். இதோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வெளியே வருவான். சொன்ன மாதிரி வெளியே வந்துட்டான். எடுத்தோடனே பயந்துக்கிட்டு நீங்கள் ஓட ஒழிஞ்சிடாதீங்க. அவன் எங்கே அடிக்கும் தெரியாமல் தப்பா அடிச்சிடாதீங்க. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அவன் கழுத்தில் அவன் நெஞ்சில் கண்டிப்பாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்க, நான் அடிக்கிற மாதிரி அவ்வளோதான். நெஞ்ச ஸ்டாப்னு வச்சானா பயப்படுத்திட்டான். நான் டிஸ்பிளேல காமிக்கிற செட்டிங்கை கண்டிப்பாக நான் வச்சிருக்க மாதிரி மாற்றிக்கோங்க. அந்த மட்டும் 176 மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். எப்படி மாட்டி அடி வாங்குறான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு நல்லாவே தெரியும், நான் அடிக்கிற எல்லாமே அவன் நெஞ்சில் மட்டும்தான் பாயும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்துச்சா? இது முழுக்க ஹெட்ஷாட் அடிக்க தெரியாதவங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. பை.